ஒரு ஆண்டர்பிரனரா நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அந்த சேலஞ்சஸ்க்கு என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இல்ல ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ கொடுத்து நானும் வளர்ந்து தொடர்ந்து சொசைட்டில இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? அவர் தான் ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒரு ஆண்டர்பிரனரா உங்களுக்கு ஒரு பெரிய விஷன் செட் பண்ணிட்டீங்க. உங்க ப்ராடக்ட் சர்வீஸ் மூலியமா நிறுவனத்தை பெருசா எடுத்துட்டு போறதுன்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனா அதை எப்படி அச்சீவ் பண்றது? அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நிறுவனம் ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு வளரணும், இல்ல நான் இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை தான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு எஸ்எம்இக்கு ஒரு ஆண்டர்பிரனருக்கு ஸ்ட்ராட்டஜில முக்கியமான விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டருக்கு கிளாரிட்டி இந்த விஷன் இருக்கா? அப்போ ஒரு விஷன் மிஷன் வேல்யூஸ் விஎம்இ ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இல்லையா? அப்போ விஷன் மிஷன் வேல்யூஸ் ஸ்டேட்மெண்டா ரெடி பண்ணி அதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டோமா? அப்ப நிறுவனத்துக்கான 10 ஆண்டு இலக்கு இருக்கா? அத கோல்ஸ்னு சொல்றாங்க. ஒரு 10 வருஷத்துல என் நிறுவனம் எங்க இருக்கும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் சேல்ஸ்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ல எவ்வளவு பேரை எவ்வளவு கஸ்டமர் ரீச் பண்ணிருப்போம்? அத கம்பெனியோட அப்ஜெக்டிவா 1 இயர் பிளானா மாத்திருக்கோமா? 10 வருஷத்துல அங்க அச்சீவ் பண்ணனும்னா ஒரு வருஷத்துல நான் எங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிளான் என்கிட்ட இருக்கா? அத ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிச்சு பண்ணிருக்கோமா? அந்த ஒரு வருஷத்துல அதை அச்சீவ் பண்றதுக்கு என்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிருக்கோமா? அப்ப என் ஸ்ட்ரென்த்தை மார்க்கெட்ல என்ன பெயின் பாயிண்ட் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல என் ஸ்ட்ரென்த்தை பிட்ச் பண்ணிருக்கணும். அப்ப என்னோட காம்படிட்டரை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி என் காம்படிட்டர்ல இருந்து தனிச்சு நிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் கொடுக்கறேனா? மார்க்கெட்ல இல்லாத ஒரு விஷயத்தை, யார்கிட்டயும் கிடைக்காத ஒரு விஷயத்தை என்னால கொடுக்க முடியுதா? அப்ப இதெல்லாம் பண்றதுக்கான ஒரு பிசினஸ் மாடல் கிரியேட் பண்ண முடியுதா? அந்த பிசினஸ் மாடல் கிரியேட் பண்றதுக்கு பிஎம்சி சொல்லுவாங்களே, பிசினஸ் மாடல் கேன்வாஸ். பிஎம்சி மாதிரியான ஒரு டூலை யூஸ் பண்ணி உங்களோட கஸ்டமர் செக்மெண்டேஷன்னா யாரு கீ பார்ட்னர், எந்த சேனல் வழியா கொண்டு போறீங்க இப்படின்னு ஒரு பிசினஸ் பிஎம்சி பிசினஸ் மாடலை ரெடி பண்ண முடியுதா? ஒரு எம்ப்ளாயியை அசைன் பண்றதுக்கு, ஒரு எம்ப்ளாயியோட தேவைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான அவங்களுக்கான ஜேடி, கேஆர்ஏ, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் ஒரு டாக்குமெண்டடா பண்ணி ஒரு எம்ப்ளாயியை எம்பவர் பண்றதுக்கான சிஸ்டம் நம்மள்ட்ட இருக்கா? அந்த எம்ப்ளாயிஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இன் பிளேஸ்ல இருக்கா? இப்படி ஒரு விஷன் மிஷன்ல தொடங்கி நம்ம எங்க அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்தை அடைவதற்கான ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி நம்மள்ட்ட இருக்குமாயானால் நிச்சயமா அதை ஒவ்வொரு வருஷமா கடந்து அந்த இடத்தை அடைய முடியும். இது ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஹோலிஸ்டிக்கா பார்த்தோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுங்களா? ராமராஜ் காட் என்ன பண்ணாங்க? எல்லா வேஷ்டி கம்பெனி மாதிரி வேஷ்டி கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க கல்ச்சர் அப்படிங்க தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் வேஷ்டி கட்டுறது அப்படிங்கிறது என்னுடைய பிரைடு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ராமராஜ் காட்டன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? அப்படியே வளர்ந்து வந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸ் வேட்டி கட்ட மாட்டேங்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் வேஷ்டி கட்ட வைக்கணும்னா ஒட்டிக்கோ கட்டிக்கோ அப்படின்னு வேஷ்டி இடுப்புல நிக்க மாட்டேங்குதா? நான் ஒட்டுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் தரேனாங்க. இட் இஸ் பிகம் சூப்பர் ஹிட். அப்போ உங்க ப்ராடக்ட்ல மார்க்கெட்டிங்ல மட்டும் இல்ல, மார்க்கெட்டிங்ல, சேல்ஸ்ல, பீப்புள்ல, சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்ல எல்லாத்தையும் உங்களால ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க முடியுமே ஆனால் நீங்க எந்த இடத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தை அடைய முடியும். அப்போ கிரேட் டாக்ஸ்ல என்ன பண்றோம்? எப்படி பிஎம்சி சொன்னோமோ, எப்படி ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொன்னோமோ, இப்படி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை சிம்பிளிஃபை பண்ணி காமன் லாங்குவேஜ்ல எல்லா எஸ்எம்இ ஓனருக்கும் புரியுற மாதிரி அந்த டூல்ஸ் மூலியமா நீங்க நினைக்கிற இடத்தை அடைய வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம கிரேட் டாக்ஸ்ல பண்றோம்.